Welcome to my show, also known as BC Boy, also known as Mr. Alfonso. Welcome back to my channel. So, welcome back to another episode of Ammi Cooks Yummy. This is the 4th episode, and let me tell you this already 3 episode பார்த்திருப்பீங்க. நீங்க பார்க்கலனா வீடியோ லிங்க்ல இருக்குது. பாருங்க and videos அந்த எல்லாத்தோட வீடியோஸ் லிங்க்ல இருக்கு. and அந்த dishes நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம போட்டோ எடுத்து எனக்கு Instagramல அனுப்புங்க. Instagram ID வந்துட்டு mr_earphones நான் போடுறேன் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். So, கண்டிப்பா நீங்க போட்டோஸ் அனுப்பிச்சீங்கன்னா நான் அந்த போட்டோ என் ஸ்டோரியில போட்டு உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் தரேன் அப்படி சொல்லிட்டேன். and yes, let's go straight to the show. Let me tell you this. எங்களோட இந்த சீரீஸ்ல ஒரு சில டிஷ்ஷஸ் ஆர் வெரி வெரி ஹைலி ரெக்கமெண்டட் அண்ட் வெரி வெரி யூனிக். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ டிஷ் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அம்மி இவெண்ட் பண்ணலாம் மாத்தா சாரி ப்ளீஸ் கம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை அம்மி நதிலா குதிரத் அண்ட் மாத்தாங்களுக்கு மட்டாண்டா ஃப்ளோர் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மட்டன் காய் ஃபோர். என்ன மாதிரி எப்படிமா சொல்லுங்க? எஸ், மட்டன் காய் ஃபோர். அம்மா தான் பேர் வச்சாங்க சாப்பிடுறதுக்கு தாளிச்ச சாப்பாடு. யா, திஸ் இஸ் ஆக்சுவலி a combination. இது வந்து நீங்க வெள்ளை ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. ஸோ தாளிச்ச ரைஸ் கூட இந்த கிரேவி சாப்பிட்றது அல்டிமேட் காம்பினேஷன் இருக்கும். ஸோ வெயிட்டே பண்ண வேணாமா, ஷோ பண்ணலாமா? எஸ், we can start off right away. ஓகே. ஏ மட்டனே அங்க இருக்கு பாருடா. இவன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியுது? ஓகே, சோ இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சோ ஸ்ட்ரைட்டா ப்ரொசீஜர் போயிடலாமா? ப்ரொசீஜருக்கு ஸ்ட்ரைட் அவே போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு தாளிச்ச ரைஸ் பண்ண போறோம். தாளிச்ச சாப்பாடு பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் அது ஆயிட்டு இருக்கும்போது அதே அந்த சைமல்டேனியஸா we'll do the gravy. ஓகே, சூப்பர். டன். ஓகே. சோ இந்த டிஷ் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து it will be done using coconut oil. வேற எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தாளிச்ச சாப்பாடு இல்லையா? எஸ், ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி டிஷ். ஓகே. இந்த கரண்டி இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கரண்டி வந்து 1.5 tablespoon of oil புளிப்பு. ஓகே. Okay, so நான் 2 டைம் போடுறேன். So 3 tablespoons of coconut oil. ஓகே. Add cinnamon, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடக்கூடாது. ஓகே. ஓகே. கொஞ்சம் ஆயிட்டு இருக்கும்போது add the garlic. இது வந்து ஒரு 10 flakes of garlic. 10 flakesனா அந்த 10 flakesனா அந்த பல்லு சொல்வாங்க. மலை பாடுனா ஃபுல் அந்த ஃபுல் garlic வந்து பாடு. இப்போ 10 பல்ல வெட்டி இருக்கீங்க, வெட்டி கட் பண்ணிருக்கேன், தின்னா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஓகே. So next பாத்தீங்கன்னா you add the onions. Finely cut, நல்லா length வைஸா கட் பண்ண onions வந்து ஆட் பண்றோம். எவ்வளவு ஆனியன்ஸ்? So 2 மீடியம் சைஸ்ட் onions, big onions length வைஸா கட் பண்ணி ஓகே. அது வந்து சாட்டே பண்ணனும். ரொம்ப brown பண்ணிர கூடாது. ஒரு அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆயி ஓகே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், ஒரு நல்ல அரோமா. இந்த கோகோனட் ஆயில், இந்த கார்லிக் இது, அப்புறம் ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இப்போ நான் வந்து ரைஸ் வந்து இப்போ இது வந்து பொன்னி பாயில்டு ரைஸ், புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. பொன்னி பாயில்டு அரிசி, புழுங்கல் அரிசி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சோக் இட் ஃபார் half an hour to 45 minutes. Between half an hour and 45 minutes soak பண்ணி வாட்டர் எல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகே, சோ இப்போ நான் வந்து இந்த ரைஸ் மெஷர்மென்ட்ல 2 கப் எடுத்துர்க்கேன். இது கால் படி இல்லையா? கால் படி நான் 2 கப். சோ அரை படி எடுத்துர்க்கேன். ஓகே, அரை படி. அரை படிக்கு வந்து ஒரு படிக்கு கணக்கு வந்து புழுங்கல் அரிசிக்கு ஒரு படிக்கு கணக்கு வந்து 2.5 times வாட்டர். சோ நம்ம 2 படி போட்டுறதுனால we add 5 times. Okay. 5 cups of water. Okay. இது வந்து இந்த படியிலேயே பண்ணனும் இல்ல. whichever cup you take. அக்கார்டிங்லி நம்ம அதுக்கு வந்து 2.5 times. So 5 times water. So now you add salt. Now you add the salt. இங்க வந்து 2 teaspoons of salt. Rock salt 2 teaspoons. Okay. போட்டுட்டு so then you add the curry leaves. இதுல வந்து கொத்தமல்லி தழை போடக்கூடாது, curry leaves. கருவேப்பிலை மட்டும். கொத்தமல்லி தழை போடணும். இதுல வந்து ஏலக்காய் இருக்காது. ஓகே. எந்த ஆயிலும் இருக்கக்கூடாது. only coconut oil. ஓகே. அப்புறம் இதுல இஞ்சி இருக்காது, வெறும் பூண்டு மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஓகே. அண்ட் கொத்தமல்லி தழை இருக்காது, கருவேப்பிலை மட்டும் இருக்கு. ஓகே. சோ இது ஹீட் ஆயிட்டு இருக்கட்டும். சோ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துடுச்சு. started water has started boiling. இப்போ என்னன்னா இந்த ரைஸ் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கணும் வாட்டர், பொன்னி புழுங்கல் ரைஸ். add this to the mixture. yes. உன் பேரை சொல்லும் போதே
உள் நெஞ்சில் கொண்டாட்டம். டீ பாசங்குட்டி அதான். ஐயோ அது வேற பிராண்ட் இல்லை. என்ன பாட்டது? திண்டுக்கல் தலப்பா கட்டி. டீ பாசங்குட்டி. இங்க பாக்குறதுக்கு செமையா இருக்கு. பா கலர் பாரு. ஏலா ஏலா அந்த இடம் மாதிரி இருக்குல்ல. உப்மா மாதிரி இருக்கு மாமா. அதான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த கலர் காம்பினேஷன். உப்மா மாதிரி இருக்குமா? சரி அது பாட்டுக்கு ஆகட்டும். இப்போ வந்து லெட் கேக் கூப்பிட்டு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸோ அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கட்டும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ரைஸ் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நம்ம வந்து வி கெட் ரெடி வித் த கிரேவி பார்ட். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி கோகோனட் ஆயில் ஷுட் பி யூஸ். தயவு செஞ்சு வேற ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணி டோட்டல் இந்த குக்கிங் ரெண்டுமே வந்து கோகோனட் ஆயில் தான். ஸோ பண்ணிட்டு வேற ஏதாவது ஆயில் பண்ணிட்டு டிசைட் டேஸ்ட் வரலன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஸோ இது வந்து நம்ம ரிஃபைன்ட் ஆயில்ல பண்ணுவோம்ல, ஆனா இது ஃபுல்லாமே கோகோனட் ஆயில். ஓகே இது வந்து நல்ல ஒரு 3 இந்த ஸ்பூன்ல மீனிங் டு சே 4.5 tablespoons ஆஃப் coconut oil. பா இது பாரு பொண்ணுக்கு. So இதுல வந்து first வந்து we'll add a little bit of mustard seeds. இதுக்குன்னா கடுகு தானே. கடுகு. இது ஸ்ப்ளர்ட் ஆகணும். ஸ்ப்ளர்ட்னா வெடிக்கிறது. லாஸ்ட் டைம் இது அந்த மோர் குழம்பு டைம்ல சாரி வடை குழம்பு டைம்ல I showed you how it splurred. So இது வந்து actually வடை குழம்பு வீடியோ பார்க்கலனா மக்களே வடை குழம்பு வீடியோ லிங்க் போடுறேன். இது இருக்கும் பாருங்க. என்ன கொந்தளிக்குது. சோ கொஞ்சம் கொதிச்சு வரணும். என்ன ஹார்ம் பண்றியா? நீ கிளாமர் கேக்குறியா? எங்களுக்கு கிளாமர் உனக்கு மட்டும் இல்ல. அதனால நீங்க நல்லா சந்தோஷமா வாழ வேண்டிய டைம்ல நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இப்போ வந்து ஓல்ட் ஏஜ் தானே. எது ஓல்ட் ஏஜ்? எது ஓல்ட் ஏஜ்? எக்கோ புடிச்ச கதை மாதிரி. எக்கோ புடிச்ச வைஃப் ஐ அக்ரி தரேன் போடு. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. சோ மறுபடியும் இது என்ன காம்பினேஷன்? இது வந்து பட்டை கிராம்பு. ஓகே. அதுக்கு அப்புறம் சேம் ரைஸ். நெக்ஸ்ட் என்ன வரல? ஆனியன்ஸ் வந்து லெங்த் வைஸ் லெங்தியா கட் பண்ணி. இதுல எவ்வளவு ஆனியன்ஸ்? 2 ஆனியன்ஸ். அதே 2 ஆனியன்ஸ். கொஞ்சம் பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ். அது மீடியம் சைஸ் தான். அது மீடியம் சைஸா இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனியன்ஸ். இன் கேஸ் பெரிய சைஸ் ஆனியன்ஸ் வீட்ல இல்லங்கற பட்சத்துல 3 மீடியம் சைஸ் போடலாம். லல்லல்ல. மா பாட்டு பாடுமா குக் பண்ற கேப்ல. இந்த பீட் பாக்ஸ் பண்ற. பீட் பாக்ஸ் அவனுக்கு பீட் பாக்ஸ். இந்த ஸ்மெல்லுக்கு ஓகே இது இல்ல. சோ இந்த வெங்காயம் it has changed. ஓகே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ add the tomatoes. தக்காளி ஆட் பண்ண உடனே இது ஒரு இது இருக்கு, டிப் இருக்கு. தக்காளி ஆட் பண்ணோன்னு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டீங்கன்னா வாட் will happen is இந்த தக்காளி சீக்கிரமா வந்து இதாயிடும், குக் ஆகிடும். ஸோ 2 டீஸ்பூன் ஸோ இந்த தக்காளி ஆகிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மசாலா வந்து இந்த மட்டன் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுறது நம்ம இதுதான். இது வந்து 1/2 kg ஆஃப் மட்டன். ஸோ போன் கூட இருக்கிற மட்டன் எடுத்துங்க, யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் அந்த போன் கடிச்சு சாப்பிடும்போது அந்த ருசி அந்த ஃபீலே தனியாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி எஸ்பெஷலி போன் டோன்ட் டேக் போன்லெஸ் மட்டன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். அகேன் நான் எல்லா சமையலும் சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க. சில்லி ஹாட் ரொம்ப இருக்காது, ப்ளஸ் கலரும் கொடுக்கும் அந்த குழம்புக்கு. ஸோ ஆட் நல்லா 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிட்டு இது வந்து 4.5 டீஸ்பூன்ஸ் என்னது தனியா தனியா
God, அதெல்லாம் பெரிய சிதம்பரம் ரகசியம் கிடையாது. இல்லம்மா, 2 நேத்து வச்ச ஜல்ஜீராவா என்ன பொடி? ஜீரகம் ஜல்ஜீரா. ஜீரக வெண்ணெய் பொடி இது ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி தனியா என்ன செய்யணும்னா coriander powder. Okay, now you add a little bit of water. இது கூட ஆட் பண்ணிட்டு yes. இப்போதான் கடை சரக்கடையில் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாமா? வாட்டர் ஆட் பண்ணி ஆடிட்டு இருப்பேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மசாலா இந்த 3 இது மிக்ஸ் பண்ணி இந்த மட்டன் கூட என்ன கலர் இது என்ன கலரும். Now what you do is you add it to the straight அப்படியே add பண்ணு. Okay, nice. And now இப்போ வந்து விசில் போட்டுடலாம். விசில் ஸ்டைல்ஸ் தான். ஆமா விசில். ஏன் விசில் வந்துச்சு? அது விசில் எப்படி தான் வரும் தெரியல. அது ஃப்ளோல அப்படி தான் வரும். I think it's time to drizzle and சீக்கிரம். Yeah. நைஸ் சீக்கிரம் வந்து லைட் வேற ஒண்ணுதான் இருக்கு. Trying to drizzle. It's actually getting very cloudy. So மரியாதை சீக்கிரம் முடிங்க. இது சமாளிக்க முடியாது. அப்புறம் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வடிவேல் சொன்னமா பிச்சிட்டு வந்துரும். இதுக்கு மேல என்னால முடியாது. மட்டனா இருக்கறனால ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் we'll have to add all the vegetables. ஓகே அந்த நல்ல vegetables. So 2 விசில் வரட்டும். ஓகே 2 விசில். அதே என்ன 2 விசில்? It should be partially cooked. ஏன்னா மறுபடியும் அதை ஆட் பண்றோம் இல்லையா? அந்த டைம்லயே குக் ஆகும் இல்லையா? குக்கிங்ல partially. partially means அரவாசிடா. அந்த மாதிரி ஒரு அரவேக்காடு. ஆமா. அந்த மாதிரி. Round 1. Fight. குக்கர் வந்து 2 விசில் வந்துருச்சு. சோ நம்ம வந்து அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிருக்கோம். அந்த பிரஷர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வந்து இந்த ரைஸ் பாத்துறலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஓகே. சோ ஜஸ்ட் இப்படி திருப்பி விட்டுறணும். அவ்வளவுதான். ஓகே. வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். இன் கேஸ் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா தெரியும் எனக்கு பார்க்கும்போது. இப்போ கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஆமா. ஓகே. இது என்ன ஆகணும்? இது வந்து சிம்ல வச்சு ஓகே. இந்த வாட்டர் ஃபுல்லா ட்ரை ஆகணுமா? கொஞ்சம் சிம்ல வச்சிட்டு அந்த ஸ்டீம் ஆகணும். அப்படி வந்து இந்த என்ன சொல்வாங்க தம் விடுறாங்கல்ல பிரியாணி எல்லாம் தம் விடுற மாதிரி. ஆமா. கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டீம் வந்து கம்மி இது பண்ணி ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டு எடுத்துட்டோம்னா வாட்டர் கன்சிஸ்டன்சி சரியாயிடும். டோட்டலா ட்ரை ஆயிடும் அந்த வாட்டர். ஓகே ஓகே ரைட். இல்லனா வந்து தனித்தனியா இருக்கும். ஓகே. அந்த சாப்பாடு வந்து டேஸ்டியா இருக்கும். ஓகே ஓகே. அது வாவ். Now you add இது வந்து வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி வச்சது. வெள்ளை பூசணிக்காய். ஆமா இதுதான் இந்த கிரேவில டேஸ்ட் ஃபேக்டரி வெஜிடபிளே இதுதான் மெயின். இதுதான் மெயின் இல்லையா? எவ்வளவு அது? சும்மா ஒரு அளவுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி போடலாம். எவ்வளவு மட்டன் இருக்கோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வாங்கி. எவ்வளவு மட்டனுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வெள்ளை பூசணிக்காய். வெரி டேஸ்டி. அது நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி நல்லா இருக்கும். பிரிஞ்சால் வந்து இந்த ஆக்சுவலி குட்டி சைஸ் பிரிஞ்சால் தான் எனக்கு கிடைச்சது. நீங்க பெரிய சைஸ் பிரிஞ்சால் வந்து முத்துனதா இருக்க கூடாது. should be tender. எலஸா இருக்கணும். எலஸ். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ஒரு ப்ராசஸ் ஒரு விசில் விடணும். ஓகே? மறுபடியும் ஒரு விசில். ஓகே. இது கொஞ்சம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கும். அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் வர்த் ஸ்பெண்டிங் டைம். Round 2. Fight. ஓகே. ஸோ இந்த ஒரு விசில் விட சொல்லியிருந்தோம். அதுக்கு நடுவில் வந்து போன டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க வந்து அது 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிட்டு சொன்னீங்க இல்லையா? ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் போய் நல்லா ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து முடிஞ்சு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சு ரைஸ் குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டிஷ் ஓவர் இல்லையா? இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இது குழம்புல இல்லையா? ஓகே. ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே. ஓகே. Now you add இது வந்து வாழைக்காய் ரொம்ப போடாதீங்க. ஒரு ஹாஃப் வாழைக்காய் இருந்தா கூட போதும். ஒரு வாழைக்கால ஹாஃபா வந்து கட் பண்ணி ஒரு வாழைக்கால ஹாஃப் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப இது வாழைக்காய் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்கு. இது வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி தான். இது வந்து இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்கனிங் ஆகும். ஏன்னா பிகாஸ் வேற எந்த மசாலாவும் நமக்கு தேங்காயோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால இது இந்த வாழைக்காயை ஆட் பண்ணுறோம். இது மாங்காய், பச்சை மாங்காய் வந்து
மாங்காய் ஆட் பண்ணி பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு மாங்காய் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு மாங்காய். என்ன சைஸ்? நார்மல் சைஸ். நார்மல் சைஸ். இந்த அளவுக்கு நம்மளோட பாம் விட ஒரு அளவுக்கு சைஸ். ஓகே. ஸோ ஒரு மாங்காய் போட்டிருக்கு. இது எவ்வளோ வந்து புளிப்பா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மாங்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா யூ வில் நோ இட். இப்போ வந்து ஜாஸ்தி புளிப்பா இருக்கணுமா? ஜாஸ்தி புளிப்பா இருந்துச்சுன்னா டேமரின் வாட்டர் கம்மி பண்ணிக்கணும். இது ஜெனரலா வந்து என்ன போடுவோம், சம்டைம்ஸ் மாங்காய் கிடைக்காத காலத்துல இது பண்ணீங்கன்னா 1 பால் அளவுக்கு இந்த சின்ன டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா, டென்னிஸ் பால் அளவு இருக்கிற புளி வந்து ஊற வைக்கணும். டேமரின் சோப் பண்ணணும். மாங்காய் இல்லாத டைம் எவ்வளவு குவாண்டிட்டி சொன்னீங்க? ஒரு டென்னிஸ் பால் அளவு புளி சோப் கரைச்சு எல்லாம் வந்து அந்த சீட்ஸ் அந்த இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த இது பியூரி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். பியூரி இஸ் தட் மிக்ஸ்சர் வாட் எவர் இட் இஸ், அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த பியூரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன் கேஸ் மாங்காய் இருக்கிற காலத்துல இருந்துச்சுன்னா வாட் யூ டூ இஸ், இந்த மாங்காய் எவ்வளவு புளிப்பா இருக்கோ பார்த்துட்டு நீங்க அந்த 1 பால் போட வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் மேக் இட் ரெடியூஸ் இட் டு half. டேபிள் டென்னிஸ் பால். ஆமா, கண்டுபிடிப்பு நாளைக்கு வரலாறுல வரும். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. Now the final. ஆமா, இந்த வாழைக்காய் பத்தி ஹாரிஸ் எழுதுற பாட்டு எதுனா தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச படமா? லிரிக்ஸ் இருக்கடா அதுல. இருக்குமா அது வாழைக்காய்? அது சரி, மறுபடியும். So this is done. So இது வந்து முடிஞ்சது. இது வந்து இப்போ விசில் வர வச்சுட்டு லாஸ்டா வந்து 2 ingredients ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, கடையில கிடைக்கும் அரிசி மாவுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் ஆட் பண்ணுறேன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்கன் ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி லீவ்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக இது வந்து முடிஞ்ச உடனே யூ ஹாவ் டு ஆட் இட் அண்ட் தென் ஐ டெல் யூ அபவுட் த ஓகே Final round. Fight. சோ ஃபைனல் விசில் வந்துருச்சு இல்லையா? இப்போ ஃபைனலா அந்த லாஸ்ட் ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை வச்சுட்டு இப்போ வந்து ஓபன் பண்ண வேண்டியதுதான். மெதுவா பார்த்து ஓபன் பண்ணுங்க, ஏன்னா ஃபுல்லா இருக்கு. ஓகே. சோ மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த அரிசி மாவு சொன்னேன்ல 2 ஹீப்ட் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் அரிசி மாவு ஜெனரலி எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம அந்த அரிசி மாவு வாங்கி 2 அப்படியே இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி எப்படி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு add the curry leaves also. Curry leaves அப்படியே போடணும். ஓகே. மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே. இப்போ வந்து அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் பத்த வச்சு சிம்ல கொஞ்சம் கொதிக்க விடணும். அவ்வளவுதான். ரொம்ப மெயினா வந்து இந்த இடத்துல வந்து சிம் தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பிகாஸ் அந்த அரிசி மாவு வந்து அடி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆமா. ஸோ அதனால வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அது டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆகாம ஸோ see to it that சும்மா ஒரு 2 minutes. ஸோ அடுப்பு வந்து be very careful. ஸோ சிம்ல வச்சு விட்டுட்டு ஃப்ளேம் should be on sim. You can see இப்போ வந்து பாத்தியா இப்போ போட்ட உடனே வந்து திக்னஸ் தெரியுது இல்லையா? உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நான் அப்படியே பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் கெட்டிங் டன். அது கம்மியில் வச்சு விட்ருக்கேன். இப்போ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கறி வந்து இளம் கறி. அதனால ரொம்ப டெண்டர் மட்டன். ஆமாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லைட் பிங்கா இருக்கும். அந்த கறி வந்து லைட் பிங்கா இருந்துச்சுன்னு வைங்க, அது இளம் கறின்னு அர்த்தம். கொஞ்சம் டார்க் பிங்கா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னாவே தெரியும். பிங்கிஷ் அந்த டார்க் பிங்க் மாதிரி இருக்கும். அந்த டார்க் பிங்கா இருந்துச்சுன்னா அந்த கறி வந்து முத்தல்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி முத்தல் கறி இன் கேஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வரி பண்ணிக்கவே வேண்டாம். இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஆரம்பத்துல 2 விசில் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 விசிலா விட்டுடலாம். குக் ஆகும். 3-4ங்கிறதோட விட்டுடலாம். 4 விசில் எவ்வளவு முத்துறதா இருக்கு அந்த மாதிரி ஒரு
4 விசில் முதல்ல, ஏன்னா காய்கறி போட்டதுக்கு அப்புறம் விடாதீங்க, ஏன்னா பிகாஸ் அந்த காய்கறி பூரா வேஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மட்டன் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து அந்த டிப் ஃபாலோ பண்ணணும். பிஃபோர் அந்த காய்கறிலாம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி 4 விசில், அதுக்கப்புறம் காய்கறிக்கு அப்புறம் ஒரு விசில் தான். ஸோ திஸ் இஸ் டன். Flawless victory. Okay, thank you so much for watching. So நாங்க சொன்ன காம்பினேஷன் ஆஃப் டிஷ் இதுதான். தாளிச்ச சாப்பாடு, மட்டன் காய் போல் குழம்பு. I repeat, நான் நிறைய தடவை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம், பட் ஸ்டில் highly recommended, definitely very very unique recipe. ட்ரை பண்ணுங்க. I am damn sure you will love it அப்படின்னு சொல்லிடுறோம். And Ami, thank you so much for this episode again. இது வந்து நான் ரொம்ப நாள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டேன், ஸோ நான் ஃபைனலி டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி Mr_Iorphone. ஸோ அதுக்கு அனுப்புங்க, நான் உங்கள் ஃபோட்டோ ஸ்டோரியில் போட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் அவுட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சிடுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டச்லேயே இருங்க. நிறைய எபிசோட்ஸ் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. யம்மி ரெசிபிஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ நாங்கள் முடிச்சிடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். And until we catch you next time, this is Ami, my Ami, Nadira Kudrat, and this is Shoaib signing off. Take care and peace. do